திரு ஜி.கே. நாகராஜ், பொங்கல் பரிசு தொகுப்புல அந்த 1000 ரூபாய் கொடுக்காததற்கான பொறுப்பை மத்திய பாஜக அரசு தான் ஏத்துக்கணுமா? அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டுகள். குறிப்பாக புதிய தலைமுறை நிர்வாகத்திற்கும் நன்றி. பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது இன்னைக்கு ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். முதல்வர்கள்ல 14வது பெரிய பணக்காரராக நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அது ஒரு பாயிண்ட். அதோட இன்னொரு பாயிண்ட், கடன் இல்லாத முதல்வராக இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் கடன் இருக்கிற முதல்வர்கள், கடன் இல்லாத முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 10 லட்சம் கோடி கடன். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம், அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலம் என்றால் தமிழ்நாடு. எந்த பத்திரிகை செய்தி அது? இன்றைக்கு தினமலர் பத்திரிகையில் வந்திருக்குது. ஜனநாயக சீர்திருத்த சமூகம்ங்கிறவங்க எடுத்து அறிக்கை எடுத்து முதல் பணக்காரரா நம்முடைய இவரை போட்டிருக்காங்க, சந்திரபாபு நாயுடு இருக்காங்க. ஆமா, அறிக்கை அதை வச்சுதான் தினமலர்கள் வந்திருக்கு. ஒரு தனியார் அமைப்பு கொடுத்திருக்கிற புள்ளி விவரம் அது கொடுத்து எல்லா ஸ்டேட்டஸும் கரெக்டா கொடுத்திருக்காங்க. அது தவறாக வாய்ப்பு இல்லை. சோ இது முதல் விஷயம். இரண்டாவது, 2021 பொங்கல் பரிசு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது ஒதுக்கப்பட்ட நிதி 5604 கோடி. 20 பொருட்கள் கொடுத்தாங்க, தரமான பொருட்கள் கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் பணம் இல்ல, ஐயோ நிதியரசு அண்ணன் அனைமா தனியரசு அண்ணன் அங்கதான் அந்த கூட்டணியில தான் அங்கதான் இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு நினைக்கிறேன். நிதி இல்ல அப்படிலாம் சொல்லல. நீங்க கூட்டணி பாசத்துல கொடுத்த நிதியில இருந்து கொடுத்தாங்களோ என்னவோ. நாங்க சொல்லுங்க. அதாவது நிதியை பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு, கூட்டணி வச்சிருந்தும் கொடுக்கலன்னு சொல்ல வரீங்களா? என்ன முறையா அதான் கொடுக்க முடியும். நம்ம புதிய தலைமுறை மூலமா இப்ப நான் கார்த்திகேயன் ஐயா, நாகராஜ் ஐயா சொல்றேன். இந்தியாவிலேயே எடப்பாடி ஐயா முதலமைச்சரா இருக்கிற பொழுது நம்முடைய நிதின் கட்கரி ஐயா நெடுஞ்சாலைத்துறைக்கு 1 லட்சம் கோடியை இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கும் தரல. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருக்கிற பொழுது கூட்டணி நெருக்கமாக பாஜகவோடு இருந்த பொழுது 1 லட்சம் கோடி தந்தாங்க. அது மாதிரி பல்வேறு துறையில் இருந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து தாராளமா நிதி வந்துச்சு. அதுல அப்பொழுது எடப்பாடியார் தாராளமா தந்தார். இப்ப நீங்க இங்கே திமுக அரசுக்கு கொடுங்க, அரசாங்கமா பாருங்க. நீங்க அது அதிமுக எடப்பாடி ஒரு அரசு, திமுக ஸ்டாலின் அரசு நீங்க பாக்குறீங்க. சொன்ன கருத்து எல்லாம் கேட்டுட்டேன். திட்டத்துக்கு வர்றது வேற, அதை நீங்க பொங்கல் பரிசுல கொண்டு போக முடியாது. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்து திமுக நான் சொல்றேன் 5000 பொங்கல் பரிசுக்குன்னு சொல்லி இந்த தொகையை வச்சுக்கங்க அப்படின்னு மத்திய அரசாங்கம் தனியாக ஒரு நிதியை மாநில அரசுக்கு கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு வரவேண்டிய பல்வேறு நிதி வந்தாலோ, நிலுவைத் தொகையை வந்தாலோ, கேட்கிற தொகை இயற்கை பேரிடர் தொடர்பான நிதி எல்லாம் வந்தாதான் அவங்க அதுல சேமிச்சுதான் அவங்க பொங்கல் பரிசு தொகையெல்லாம் அவங்க கொடுக்க முடியும். அப்போ பொங்கல் பரிசு தொகைக்கு நீங்க ஒன்னும் பிரத்யேக தொகையை கொடுக்கறது இல்லையா மத்திய அரசாங்கம்? நான் சொல்றேன் 2500 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டு 2,02,6 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு கொடுத்திருக்காங்க. 2,06,00,000 2,500 ரூபாய் கொடுத்தாங்க. ரெண்டாவது, ஒரு அண்ணன் சொன்னாங்க இது மாதிரி எங்களுடைய பேரிடர் நிதி வரல, அது என்ன மாநில நிதியோ அது உடனடியா கேன்சல் பண்ணியாச்சு. 925 கோடி உடனடியா நீங்க கொடுத்தாச்சு. மற்றபடி அது ஆய்வு செய்யும் குழு இருக்கு, அந்த குழுப்படிதான் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தாராளமா நீங்க அதை வழக்கு எடுத்துட்டு போலாம். உயர்நீதிமன்றம் எப்பொழுதும் காத்துக்கொண்டிருக்கு, உச்ச நீதிமன்றம் காத்துக்கொண்டிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு அழுத்தமான என்னோட பார்வை நான் சொல்றேன். ஏன் எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு விவசாயி ஒரு நாட்டை ஆண்ட பொழுது உண்மையிலேயே சொல்றாங்க, அந்த நாடு விவசாயி நாடாக, விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடாக இருந்தது. 20 பொருட்களை கொடுத்தாங்க. நான் பாராட்ட வேண்டிய இடத்துல இருக்கு. 20 பொருட்களை கொடுத்தாரு. ஆனா இவங்க இன்னைக்கு 2 பொருள், பணம் இல்லாம பச்சரிசி, கரும்புல ஊழல். நீங்க ஒரு 10 பொருளை கொடுத்தாங்க முதல் வந்த 2022ல. வெள்ளமாய் திரு எடப்பாடிய புகழ்ந்து விவசாயிகள்லாம் புகழ்ந்து கூட்டணிக்கு அச்சாரம் போடுற மாதிரி தெரியுது. அப்படி இல்லைங்க, நல்லது செஞ்ச யாரா இருந்தாலும் பாராட்டுங்க. பாஜகவோட நல்ல குவாலிட்டி, அதனாலதான் சொல்றேன். என்னைக்கும் இப்ப கூட தலைவர் பாராட்டினாரு. அந்த யார் அந்த சார்னு கேட்டு ஐடி ஒரு
நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. பாராட்டினார் தலைவர். பாராட்டணும், அதான் அரசியல், அதான் அரசியல் களம். அதை நான் செய்ய தனியரசன் அங்கதான் இருந்தார். ஆனா உங்க கட்சியுடைய மாநில தலைவர், உங்க கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அப்படி மனசார பாராட்டுறது இல்லையே, நீங்க பாராட்டுறீங்களேன்னு கேட்கல. இல்லைங்க, இப்ப நீங்க பாத்துருப்பீங்க சமீபத்துல யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி அதிமுக ஐடி விங் வந்து ஒரு போர்டு பிடிச்சிருந்தாங்க, ஒரு போராட்டம் பண்ணாங்க. தூது விட்டு பாக்குறீங்களா? எடப்பாடிக்கு தூது விட்டு பாக்குறீங்களா? நாங்க எப்பொழுதும் ஜன்னல் கதவையெல்லாம் திறந்து வச்சிருக்கோம், ஆல்ரெடியே சொல்லிட்டோம். வாக்குவண்டி அரசியல் நாங்க பண்றது இல்ல, மக்களுக்கான அரசியல் பண்றோம். இல்ல, என்ன தங்கம் தென்னரசுடைய விளக்கம் என்னன்னா, கடந்த ஆண்டு மட்டும் நாங்க இரண்டு இயற்கை பேரிடர்களை சந்திச்சோம். மிக்ஜாம் புயல் காரணமா சென்னை உள்ளிட்ட வடக்கு மாவட்டங்கள மிக கடுமையான பாதிப்பு, தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள கடுமையா பாதிப்பு. இந்த 2 பாதிப்பும் இருந்துச்சு. 2028 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து நாங்க செலவு செஞ்சிருக்கோம். மத்திய அரசு 37,000 கோடி கேட்டோம், ஆனா 276 கோடி தான் கொடுத்திருக்காங்க. கேட்டது 37,000 கோடி, தரப்பட்டது மத்திய அரசு தரப்புல 276 கோடி தான் தந்திருக்காங்க. அதனால எங்களால செலவு செய்ய முடியாத நிதி சிக்கல்ல மாட்டிருக்கோம் அப்படின்னு நிதியமைச்சராக அவர் விளக்கம் கொடுக்கிறார். இல்ல, பேரிடர் நிதி என்ன ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கணுமோ அது ஒதுக்கப்பட்டாகிவிட்டது. ஒன்று. 2வது, இவங்க கணக்கெடுத்து குழு வந்து ஆய்வு செஞ்சு உரிய சட்ட விதிப்படி என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஆனா இவங்க பண்ணினது, இவங்க பணம் கேஷா கொடுத்தாங்க. அது வந்து நடந்த மிகப்பெரிய ஊழல் முறைகேடு. 2வது மிக முக்கியமான விஷயம், மாநில அரசுக்கு மட்டும் செலவு இல்லைங்க, அதுல மத்திய அரசுடைய ரயில்வே இருக்கு, கட்டிடங்கள் இருக்கு, பாலங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுவும் மத்திய அரசும் அந்த பொறுப்பு எடுத்துக்குது, மாநில அரசுக்கு மட்டும் அல்லது. நீங்க விழுப்புரத்திலேயோ அல்லது கடலூர்லயோ போய் நீங்க பஸ் ஸ்டாண்ட வந்து பொது இடத்துல கட்டி வைப்பீங்க, நீர்வழி பாதையில கட்டி வைப்பீங்க, அடிச்சுட்டு போயிடும், கட்டடத்துடைய தரம் குறைவாக இருக்கும். அங்கேயே 16 நாள்ல கட்டப்பட்ட ஒரு 300 கோடியில கட்டப்பட்ட பாலம் ஒரு 16 நாள்ல அடிச்சுட்டு போயிருச்சு ஆத்துல. உங்களுடைய குறைபாடு இதெல்லாம் வந்து உங்களுடைய நிர்வாக சீர்கேடு, திறமையற்ற செயல். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். மணல் குவாரியில நீங்க ஏன் அரசுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா 29 ரூபாய், 100 ரூபாயில 29 ரூபாய் தான் மத்திய அரசு கிடைக்குது வருமானத்துல. அந்த வருமானம் 29 ரூபாய் வருமானத்தை தான் மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி 50% ஏற்கனவே போயிருது, அது போக 42% நிதி பகிர்வு போயிருது. இதெல்லாம் போக 100 ரூபாய் 29 ரூபாய் பல வேலைகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று. ஆனா அவ்வளவு வருமானத்தை பெறுகின்ற மாநில அரசு இங்கு திறனற்ற நிர்வாகம். அதை விட நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், பதிவு செய்ய வேண்டிய விஷயம், உதாரணத்துக்கு சமீபத்துல உங்களுக்கு தெரியும், அமலாக்கத்துறை வந்து மணல் குவாரியில ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த ஐஐடி வச்சு எடுத்த சர்வே படி 5000 கோடிக்கு மணல் விற்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக. ஆனால் அரசுக்கு வந்த வருமானம் வெறும் 36.45 கோடி. 5000 கோடிக்கு வித்த மணல், அரசுடைய வருமானம் வெறும் 36.45 கோடி தான் அரசு கணக்கு அமைக்கப்பட்டிருக்கு. டீசல் மட்டும் போட்டது 200 கோடிக்கு போட்டிருக்காங்க. அது மணல் அல்லவங்க. இதுதான் நிலைமைங்க. சாராய கடைகள்ல, டாஸ்மார்க்ல மிகப்பெரிய வருமானத்தை பார்க்கிற அரசு, சாராயத்துடைய வருமானம் இன்னைக்கு எந்த அளவுக்கு, இப்ப நேற்று நான் பத்திரிகையில பார்த்தேன், திண்டுக்கல்ல காலையில் 4:30 மணிக்கு டாஸ்மார்க் வெளியே கொண்டு வந்து விற்கிறாங்க, அதிக விலைக்கு விற்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயங்களாக அரசுக்கு வருகின்ற வருமானம் முறையாக அரசை சென்று சேருவதில்லை. ஏன் மத்திய அரசு தர வேண்டிய நிதியை தரலன்னு கேக்குறாங்க. 12வது நிதிக்குழுப்படி தர வேண்டிய நிதி எது இருந்தாலும் 12வது நிதிக்குழுப்படி 5.3% வரணும். ஆனா இப்ப 4% தான் வருது. ஆனா மத்திய அரசோட வரி மட்டும் 2011 10.4% அவங்க வரி வசூலிச்சாங்க. ஆனா இப்ப சமீபத்துல 28% அவங்க வரியை வசூலிச்சுக்கிறாங்க. அப்போ அதுலயும் மத்திய அரசுக்கு கூடுதலாக வருமானம் தான் கிடைக்குது. மாநில அரசுக்கு தர வேண்டியதை மட்டும் தரல. அவங்க எளிமையா சொல்ற கணக்கு தான், 1 ரூபாய்க்கு 29 காசு தான் வருது, மீதி வர்றது இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்களே தமிழ்நாடு அரசு தரப்புல. இல்லைங்க, அதாங்க அவங்க கொடுக்குற தவறு கணக்குன்னு பலமுறை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கும் நிதி பகிர்வு உங்களுக்கு பாக்கி இருந்தது. ஏன்னா பைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணது. அது வந்து ஒரு தனி இண்டிவிஜுவல் பாடி, அதெல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறது. இப்ப கூட முதலமைச்சர் வந்தப்ப கேட்டாங்க, எங்களுக்கு 50% வேணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டது. என்ன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டதோ அந்த நடைமுறை பின்பற்றி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிதி கமிஷன்லயும் ஒவ்வொரு பைனான்ஸ் கமிஷன்லயும் அது மாற்றப்படும். தென் மாநிலங்கள்ல பாஜக இல்ல, அதனால தென் மாநிலங்கள் முழுவதுமா புறக்கணிக்கப்படுது. வட மாநிலங்கள்லயும் டெல்லி, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லயும் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதி பகிர்வுல சிக்கல். ஆனா உத்தரப்பிரதேசம், குஜராத்,
கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திரா, பீகாருக்குலாம் அதிகமான நிதியை பாரபட்சம் இல்லாம கொடுக்கறாங்க அப்படிங்கறதான் உங்கள் மீதான விமர்சனம். பதில் சொல்லலாம். நான் திரு சொல்லிடுறேன். நான் வரேன். குஜராத்துக்கு அந்த விமர்சனத்துக்கு சேர்த்தே வருவாங்க. முடிச்சிடுறேன். நான் சிந்தண்டை போயிட்டே வரேன்.